இது 90களில் அன்றாடம் நடக்கும் பள்ளி மாணவர்களின் சுவாரஸ்யமான கதைகளில் ஒன்று. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் காணலாம். சரியா பாருங்க. இந்த வரியின் முக்கியத்துவம் என்னவென்றால், கைநக கிளர்ச்சி பேர்புரட்சி 1989 ஆண்டு தொடங்கியது. மக்கள் கொடுமையான ஆட்சிக்கு எதிராக எழுந்தனர். புதிய காலம் உருவானது. அரசின் ஆட்சியில் ஏழை மக்கள் பெரும் துன்பத்தைக்காக போராட்டம். பாரிஸில் பாஸ்டில் சிறை தாக்கப்பட்டது. இந்த புரட்சி உலக வரலாற்றையே மாற்றியது. இந்த பழமொழியின் பொருள் என்ன? அது கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. மிக சரி. இன்னொரு உதாரணம் சொல்லுங்கள். முயற்சி திருவினையாக்கும். அருமை. அடுத்த பாடம் நாளை. சமூக அறிவியல் மேற்கு ஏற்று நாம் உலக வரைபடத்தை பார்ப்போம். இது இந்தியா. நமது நாடு மிகவும் பழமையான நாகரிகத்தை கொண்டுள்ளது. இங்கு பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றாக வாழ்கின்றன. கிளாஸ் முடிஞ்சது. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கு அடடா எவ்வளவு வந்து குருது. கணி பார்க்கலாம். சரி கவனமா போங்க. நாளைக்கு தமிழ் தேர்வு இருக்கு. நீங்க படிச்சிட்டு வந்துருங்க. ஆமா நாங்க படிச்சிட்டு வருவோம். அத விடுங்க. இப்ப தாத்தா கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம். தாத்தா 3 ஸ்நாக்ஸ் கொடுங்க. சரி இந்தா சாப்பிடுங்க. தாத்தா நாங்க சாப்பிட்டோம். இந்த பணம். ரொம்ப நல்ல பசங்க. போகலாம். பை பை தாத்தா. பை பை. ஐயா வணக்கம். வணக்கம் குழந்தைகளா. போய் சந்தோஷமா விளையாடுங்க. அண்ணா அக்கா பாருங்க மாமரம். அடடா ரொம்ப அழகா இருக்கு. மாம்பழங்கள் நிறைய காய்த்திருக்கு. பாருங்கள் அந்த மாம்பழங்கள் எவ்வளவு பழுத்திருக்கின்றன. இது ரொம்ப ருசியா இருக்கு. வீட்டுக்கு போகலாம். இந்த பாதை ரொம்ப நீளமா இருக்கு. ஆனா சைக்கிள் மிதிப்பது மகிழ்ச்சியா இருக்கு.